கிழிந்த ரூபாய் நோட்டால் பயணி கணத்தில் பலார் விற்ற நடத்துனர். எதுவுமே செய்ய முடியாமல் உறைந்து போய் நின்ற பயணி. பஸ்ஸில் டிக்கெட் வாங்கினேன், 100 ரூபாய் கொடுத்தேன். முதல்ல சில்லறை கொடுன்னா கொடுக்கல, இல்லைன்ட்டேன். நான் 85 ரூபா கொடுத்தாரு. 20 ரூபா நோட்டை வந்து 2 பக்கம் கிழிஞ்சிச்சு, நான் மாற்றி கொடுன்னான்னு. திருப்பி அதே மாதிரி எந்த நோட்டு ஒன்று கொடுத்தாரு. நான் இது மாறாது, மாற்றி கொடுனான்னாக்கா, நீ பஸ் ஸ்டாண்ட் ஏறுங்க, நான் மாற்றி கொடுக்குறேன். எவன் மாற்றலைன்னா நான் மாற்றி கொடுக்குறேன்னாரு. இங்கே வந்து கேட்டால் நீயே போய் மாற்றினுவான்னாரு. நீ அவங்ககிட்ட மாற்றிட்டு போய் மாற்றினு போடா, நான் கொடுக்க மாட்டேன்ட்டு 50 ரூபா சில்லறை கொடுக்குறாரு. அதனால தான் நான் கொடுத்த காசு நான் கொடுங்கண்ணேன். நான் அதுக்கு அந்த அடி அச்சார் அவர். திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் அடுத்த சுண்ணாம்புக்காலை பகுதியைச் சேர்ந்த காதரி என்பவர் உறவினர் வீட்டிற்கு செல்வதற்காக வேலூரில் இருந்து திருப்பத்தூர் வரை தனியார் பேருந்தில் பயணம் செய்துள்ளார். அப்போது 100 ரூபாய் நோட்டை ஒன்றை நடத்துனரிடம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. அதில் 20 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்ததாகவும் அது கிழிந்திருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் மாற்றி கேட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அப்போது இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணியை பொதுவெளியில் நடத்துனர் கன்னத்தில் அறைந்த காட்சி அனைவரையுமே அதிர்ச்சியடைய செய்துள்ளது. இதையடுத்து இருதரப்பினரும் மாறி மாறி தங்களது தரப்பையும் கூறியுள்ளனர். இந்த ஒரு சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. மேலும் விசாரணை செய்தால் இருதரப்பு நியாயமும் தெரிய வரும்.